சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் அப்படி தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கூட சேர்ந்து அப்படி கலைஞர் அவர்களுடைய நினைவிடம் புதுப்பிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டது. இந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை பேசியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசும்பொழுது இது கலைஞர் அவர்களுடைய தாஜ்மஹால் அப்படின்னே சொல்லலாம். அவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்கு, எனக்கு பிடிச்ச தனி விஷயம் கிடையாது, இதில் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரியும் பேசியிருந்தாரு. அந்த ஒரு வீடியோ காட்சிகள் ஒரு பக்கம் அப்படி வைரலான நிலையில் தொடர்ந்து இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி வேட்டையன் படத்துடைய ஷூட்டிங்காக தற்பொழுது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கிளம்பியிருக்காரு. அப்படி விமான நிலையத்தில் நிறைய ரசிகர்கள் அவர் கூட அப்படி போட்டோ எடுப்பதற்காக காத்திருந்ததை பார்த்துட்டு அவங்க கூட நின்று அப்படி போட்டோ எடுத்துட்டும் அதற்கு பிறகு கிளம்பி போயிருக்காரு. இந்த ஒரு வீடியோஸும் ஒரு பக்கம் வைரல் ஆகிட்டு இருக்க நிலையில தான் தற்பொழுது நிறைய ரசிகர்களும் அந்த போட்டோ எடுக்கக்கூடிய இடத்துல நான் இருந்திருக்க கூடாதா அப்படின்னு பல ரசிகர்களும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா வேட்டையன் திரைப்படத்தில் ரொம்பவே தீவிரமாக நடிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்தது இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்களுடைய இயக்கத்தில் தலைவர் 171 திரைப்படத்தில் நடிக்க இருப்பதாகவும் அதோடு சேர்த்து இந்த ஒரு திரைப்படம் முழுக்க முழுக்க கேங்ஸ்டர் திரைப்படமா அப்படி வருவதற்கான பல முயற்சிகளை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எடுத்து வருவதாகவும் இந்த ஒரு திரைப்படத்தில் டிஎஜிக் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை 90s பார்த்த ஒரு லுக்ல எடுத்து வருவதற்கான பல வேலைகளை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் தீவிரமாக செய்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க.